Good morning students. போன கிளாஸ்ல பார்த்தது எக்ஸசைஸ் நம்பர் 6 பார்த்தோம். அதாவது ஸ்டெப் டர்னிங் அண்ட் த்ரெட் கட்டிங் ரைட் ஹேண்ட் LH இல்ல RH பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டர்னிங் அண்ட் த்ரெட் கட்டிங் LH அப்படினா லெஃப்ட் ஹேண்ட். இப்போ ரைட் ஹேண்ட்னா அந்த ஸ்டட்டில் நட்டை வந்து டைட் பண்ணுற மாதிரி ஏற்றோம்னா டைட் ஆகும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுற மாதிரி ஏற்றினா லூஸ் ஆகும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக இப்போது நம்ம தோடு திருகாணி பார்த்தீங்கன்னா கொலுசில் அந்த திருகாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் டைட் ஆகும். டைட் பண்ணுற மாதிரி பண்ணால் லூஸ் தான் ஆகும். ஸோ அதான் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்குண்டான ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சை பார்த்துங்க. இதுதான் ஸ்கெட்ச். இதுக்குள்ள டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ டைமென்ஷன்ஸை ஈஸியாக நோட் பண்ணிங்க. ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டு கரெக்டாக ரெக்கார்டில் கிளியராக நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிட்டு டேபிளேஷன்லேயும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ டேபிளேஷன் எழுதி முடித்தோடனே ஆஸ் யூஸ்வல் ரெக்கார்ட் ரைட்டிங், எய்ம், டூல்ஸ் ரெக்கையர்ட், ரா மெட்டீரியல் ரெக்கையர்ட், ப்ரொசீஜர் அண்ட் தென் கடைசியாக ரிசல்ட் எழுதி ரெக்கார்டை ஃபைனல் பண்ணிடுங்க. ஸ்டெப் டர்னிங் அண்ட் த்ரெட் கட்டிங் லெஃப்ட் ஹேண்ட். சரி, இதில் என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்னிங், ஃபேஸிங் அண்ட் டேர்னிங். இப்போது டேர்னிங்கோட டயமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா 30 mm டயமீட்டருக்கு 35 mm லெங்க் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் டர்னிங் டயமீட்டர் வந்து 28 mm, அதை விட்த் வந்து 15 mm. அடுத்து குரூவோட டயமீட்டர் வந்து 20 mm டயமீட்டர், விட்த் வந்து 10 mm. கடைசியாக 24 mm டயமீட்டருக்கு நம்ம த்ரெட் ஃபார்ம் பண்ணுறோம். லெங்த் வந்து 35 mm. ரெண்டு சைட்லேயும் சாம்பரிங் ஃபார்ம் பண்ணணும் 2 × 45 டிகிரி. இந்த சைட்லேயும் பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் 2 × 45க்கு த்ரெட் கட்டிங் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் இதை நம்ம செய்கிற கொண்ட இந்த ஒர்க்குக்கு உண்டான ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்சை தெளிவாக பார்த்துங்க. ஓகே, இப்போ போன கிளாஸில் பண்ண மாதிரி இந்த கிளாஸில் பாருங்கள். இந்த த்ரெட் கட்டிங்லேயும் உள்ள ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சு. 30 mm டயமீட்டருக்கு. அதுக்கு இந்த சைடில் வந்து 28 mm டயமீட்டருக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சு. அடுத்து 20 mm டயமீட்டருக்கு க்ரூ ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ த்ரெட் கட்டிங்க்கு உண்டான டயமீட்டர் நம்ம 24 mmக்கு டேர்ன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ அதை டேர்ன் பண்ணி முடித்த உடனே அதில் நம்ம த்ரெட் கட்டிங் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ பண்ண போகிறது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டில் வந்து என்னாகும், நம்ம அந்த லிவர் எங்கேஜ் பண்ண உடனே கேரேஜ் ஆனது சக்கிலேருந்து டெயில் ஸ்டாக் நோக்கி நகர்ந்து சொல்லியிருக்கு. சக்கிலேருந்து விலகி போகும். சக்குக்கு சுற்றி பார்த்தீங்களா, சக்கிலேருந்து போனதில் வந்து த்ரெட்டில் சக்கை நோக்கி வந்துச்சு. கேரேஜ் ஆனது சக்கை நோக்கி வந்துச்சு. இப்போது சக்கிலேருந்து வெளியே போகிற மாதிரி நம்ம த்ரெட் கட்டிங் ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம பண்ண போகிறது லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். இதுக்கு அந்த லிவர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட், அதை ரிவர்ஸில் சூட் பண்ணிடும். இப்போ த்ரெட்டு சுவிட்சு போட்டோம்னே இந்த லிவர் எங்கேஜ் பண்ணால் அதை பாருங்கள், கேரேஜோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்கள். சக்கிலேருந்து டுவர்ட்ஸ் டெயில் ஸ்டாக் நோக்கி நகருது. சக்கிலேருந்து விலகி போகுது. முதல்ல போனதில் வந்து சக்கு நோக்கி வந்துச்சு, இப்போ சக்கிலேருந்து விலகி போகுது. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம போடுறது தான் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ த்ரெட் இப்போ எப்படி போடுறதுல இப்போ பார்ப்போம். டூல் வந்து போனதில் யூஸ் பண்ணால் சேம் அதே வீ டூல் தான். அதே வீ டூலில் நம்ம இப்போ த்ரெட் கட்டிங் ஃபார்ம் பண்ணுறோம். த்ரெட்டோட டைரெக்ஷன் தான் மாறுதே ஒழிய டூல் ஆப்ரேஷன் எல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ போனதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பீஸோட எண்டிலேருந்து நம்ம டெப்த் ஆஃப் கட் கொடுத்து சக்க நோக்கி நடிச்சு. இப்போ பாருங்கள், க்ரூவில் வந்து நம்ம டெப்த் கொடுக்குறோம். டெப்த் கொடுத்து வெளியே நோக்கி வருது. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறது வந்து உள்ள க்ரூ சைட்லேருந்து நம்ம டெப்த் ஆஃப் கொடுக்குறோம். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு உள்ளே கொண்டு போகிறோம். இப்போ டெப்த் கொடுக்குறது வெளியில் கொடுக்குறது கிடையாது, உள்ள க்ரூ சைட்லேருந்து கொடுக்குறோம். க்ரூ சைட்லேருந்து நம்ம டெப்த் கொடுக்குறோம். முதல்ல இந்த எண்ட்லேருந்து கொடுத்தோம், இப்போ க்ரூ சைட்லேருந்து நம்ம டெப்த் கொடுக்குறோம். பாருங்கள், அப்படி கொஞ்சமாக த்ரெட்டு ஃபார்ம் ஆகுது. த்ரெட் கட்டிங், நர்லிங், க்ரூவிங். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் கண்டிப்பாக நமக்கு லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம டெப்த் கொடுக்குறப்போ அந்த ஃப்ரிக்ஷனில் நிறைய ஒர்க் பீஸும் டூலும் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லூப்ரிகேஷனை அப்ளை பண்ணுறோம். இப்போது டெப்த் வந்து 0.2 கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த த்ரெட் கட்டிங் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ஃபைனல் டெப்த்து கொடுக்குற மாதிரி கொஞ்சமாக வந்துருச்சு.
நம்ம பிச் கேஜ் வச்சு கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகே, கேப் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ரைட் ஹேண்டில் வந்து எப்படி இருந்துச்சு, லெஃப்ட் ஹேண்டில் எப்படி இருந்தது இப்போ பார்ப்போம். ஸ்டார்டிங் ரைட் ஹேண்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த டைரக்ஷன் நோக்கி கிளாக் வைஸில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி அப்படி வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்படி மூவ் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷன் ஆண்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகும். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்டில் வந்து கிளாக் வைஸில் அப்படியே த்ரெட் ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஆண்டி கிளாக் வைஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு உண்டான ப்ரொசீஜர். பார்த்துங்க, த்ரெட் கட்டிங் ஃபார்ம் பார்த்துங்க. இதுதான் வி த்ரெட். இது ரைட் ஹேண்ட், சாரி லெஃப்ட் ஹேண்ட். இது போன கிளாஸ் பண்ணது ரைட் ஹேண்ட். ஸோ இதுதான் 5வது சைஸ் உண்டான நம்ம ஒர்க் பீஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேர்னிங், ஸ்டெப் டேர்னிங், க்ரூவிங், த்ரெட் கட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ சேம்பரிங் 2 சைட்லேயும் கம்பல்சரி சேம்பரிங் பண்ணணும். இதில் இந்த இது பண்ணது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். போன கிளாஸ் பண்ணது ரைட் ஹேண்ட் த்ரெட். லெஃப்ட் ஹேண்டுக்கும் இல்லை ரைட் ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொன்னேன். அந்த டிஃப்ரென்ஸை மெயின் திங்காக வச்சுது. ஓகே, see you.